வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேது சார் கோபியிலேருந்து வந்திருக்கிறாரு. அவர் நம்மக்கிட்ட ரிஃப்ளெக்ஸாலஜி படிச்சுட்டு அவர் உணர்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போகிறாரு. அவரோட கருத்துக்களை கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கங்க. என் பேர் சேதுபதி. நான் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து வரேன். கொஞ்சம் நாளைக்கு முன்னால் எனக்கு காலில் ரொம்ப பெயினாக இருந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா கால் பாத சிகிச்சை ஒரு இடத்துல பண்ணுறதா கேள்விப்பட்டேன். நானும் அந்த இடத்துக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். ஒரே ஆச்சரியம் என்னென்னா, பண்ணிவிட்டு வெளியில் வந்த கொஞ்ச நேரத்தில் எனக்கு பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. சரி, இந்த கோர்ஸ் நம்மளும் படிச்சுக்கலாம் கற்றுக்கலான்னு சொல்லிவிட்டு யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் எல்லாம் சர்ச் பண்ணேன். அதில் கேலக்ஸி இன்ஸ்டியூட்டு மேடமுடைய இன்ஸ்டியூட்டினுடைய வீடியோஸ் எல்லாம் நிறையா போயிட்டுருந்துச்சு. அதை சர்ச் பண்ணி பார்த்து இன்ஸ்டியூட்டுக்கு நேரடியாக விசாரித்தேன். அப்புறம் மேடம் சொல்லி கொடுத்தாங்க. கோர்ஸ் பார்த்திங்கன்னா நானும் கற்றுட்டேன். இப்போ நல்லபடியாக இருக்குது. என் மூலமாக எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. இந்த கலை ரொம்ப ஒரு அற்புதமான கலை. நீங்களும் எல்லாருமே கண்டிப்பாக கற்றுக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி. சேது சார் பார்த்தீங்கன்னா கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தார். காலையில் ப்ராக்டிக்கலாக இப்போவே வரைஞ்சி கரெக்டானு கேட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படித்தார். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம உடல் உறுப்புகளோட பிரதிபலிப்பு பகுதிகள் பார்த்திங்கன்னா நம்ம பாதங்கால்களில் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கும். நம்ம ஹார்ட்டுக்குன்னு சில இடங்கள் இருக்கும், கிட்னிக்குன்னு சில இடங்கள் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா கிட்னிலெலாம் ஸ்டோன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு சில பகுதிகளை நம்ம அழுத்தி மசாஜ் பண்ணி விட்டோம் அப்படின்னா கிட்னி ஸ்டோன்லாம் இருந்ததுன்னா அழகாக வெளியில் வந்துடும். எந்த ஒரு வலியுமே இல்லாமல் அருமையாக கல் வெளியில் வர்றதை பார்க்குறோம். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இங்கேயே ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் எடுத்து கல்லெல்லாம் வெளியில் வந்திருக்குது. ஒருத்தருக்கு 13 mm ஸ்டோன் 2 உடஞ்சி வந்தது. அவர் கல்லையே எடுத்துகிட்டு காட்டினார். நாங்கள் ஏற்கனவே போட்ட வீடியோவில் கூட அந்த கல்லை வச்சுருக்கிறேன், சிறுநீரக கற்கள் வெளிவர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோனையவே ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அருமையாக நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கு. இது ஒரு அருமையான எளிமையான மருத்துவ முறை. இது எல்லாருமே பழகிக்கலாம். 9th படிக்கிற குழந்தைகள்லேருந்து 70-80 வயசு வரைக்கும் கூட இது ரொம்ப எளிமையாக புரியும். எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ கலை இது. இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜியில் பாதங்களை நம்ம மசாஜ் பண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தூக்கம் வராமல் இருந்தாங்கன்னா நல்ல தூக்கம் வரும். மனசு நல்லா அமைதி அடையும். அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி அருமையாக அதிகமாகும். ரத்த ஓட்டம் சீராகும். உயிர் சக்தி ஓட்டம் ஈவனாக பரவும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா உறுப்புகளுமே புத்துணர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அவ்வளோ ஒரு அற்புதமான சிகிச்சை. இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணி சொல்கிறது இதுதான். ட்ரீட்மெண்ட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா அது பண்ணவே நல்லா நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நல்லாவே குறையும். பிபி அதிகமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிரும். அவ்வளோ ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர அத்தனை நோய்களுக்குமே இந்த ரிஃப்ளெக்ஸாலஜிங்கிற பாத அழுத்த சிகிச்சை முறையில் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தீர்வு கொடுக்க முடியும். உங்களுக்கு கிளாஸஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இப்போ வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் நடந்துட்டுருக்குது. இந்த கிளாஸஸ் நீங்கள் விரும்புகிற நேரத்தில் சொல்லித்தருவோம். அதாவது வீக்கெண்டு கிளாஸஸ் இருக்குது. ஒரு பேட்ச் வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கெல்லாம் சொல்லி தந்துட்டுருக்குறோம். இன்னொரு பேட்ச் வீக் டேஸ்லேயும் இருக்குது. அப்புறம் சண்டே ஈவினிங் டைமில் கூட 7 to 9 அந்த மாதிரி எல்லாம் கூட சொல்லி தந்துட்டுருக்குறோம். நீங்கள் ஏதாவது ஒரு வகுப்புகளில் சேர்ந்து படிச்சுக்கலாம். ரொம்ப எளிமையாக இருக்கும். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டதுன்னா எங்களோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கலாம். பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த ஹேர் ஃபால் முடி கொட்டுதல் இருந்ததுன்னா அதை சரிப்படுத்துறதுக்கு உண்டான அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸு சொல்லித்தரோம். அதோட ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜியில் எந்த பகுதியை மசாஜ் பண்ணணும்னு சொல்லித்தரோம். இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாலே இந்த முடி கொட்டுதல் அதாவது ஹேர் ஃபால் படிப்படியாக சரியாக ஆரம்பிக்கும். அந்த அற்புதமான அக்குபஞ்சர் புள்ளிகளையும் அதோட அந்த ரிஃப்ளெக்ஸாலஜி பகுதியையும் நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம பாதங்காலில் கட்டை விரல் நேர் பேக் சைடு பார்த்திங்கன்னா இப்படி மேலே வந்தோம்னா இந்த இடத்துல, அதாவது காலை மடக்கி வைக்கும்போது இந்த இடத்துல டா மாதிரி தெரியும். காலை டா மாதிரி வைக்கும்போது இந்த ரேகை முடிகிற இடத்துல இந்த பாயிண்டில் மெதுவாக மசாஜ் பண்ணுங்கள். இது கிட்னியோட வாட்டர் பாயிண்ட், அதாவது நீர் புள்ளி. அதாவது நம்ம சிறுநீரகத்துக்கு நீர் சக்தியை தரக்கூடிய புள்ளி. இதே ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி மசாஜ் பண்ணணும். அதுலேருந்து செங்குத்தாக உங்கள் ஆள்காட்டி விரலில் பாதி ரேகை அளவுக்கு மேலே வைங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா LIV8 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். அது லிவரோட, அதாவது நம்மளோட கல்லீரலுக்கு நீர் சக்தியை தரக்கூடிய புள்ளி. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு முடி கொட்டுறதை குறைக்கும். தலைமுடி நல்லா வளர ஆரம்பிக்கும்.
உடம்பு ஹீட் ஜாஸ்தி ஆகும்போது நிறைய பேர்த்துக்கு ஹீட்னால் முடி கொட்டும். அதை வந்து இது வந்து அருமையாக சரிப்படுத்தும். ஹீட்டை குறைச்சி நீர் சக்தியை உடம்பு கொண்டு வரணும். இதையும் 3 நிமிஷம் இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள். பண்ண உங்களுக்கு வந்துட்டு இந்த ஹேர் ஃபால் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். அதோட நம்ம கால் கட்டை விரல் இருக்குது இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வந்து ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். தலையை பிரதிபலிக்கக்கூடிய பகுதி கட்டை விரல். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது உடல் உறுப்புகளோட பிரதிபலிப்பு பகுதிகள் நம்ம பாதங்கால்களில் இருக்கும். ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பாத அழுத்த சிகிச்சைன்னு ஒன்று இருக்கும். அப்போ இந்த இடத்த வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இது வந்து தலைக்கு நல்ல எனர்ஜி ஆகும். முடி கொட்டுறது வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அருமையான பகுதி இதுவும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். பீனியல் சுரப்பி இதில் இருக்குது. நம்ம தலைப்பகுதி மூளையை பிரதிபலிக்கிற பகுதி இருக்குது. அப்போது ஃபுல்லாக நீங்கள் கை கட்டை விரல், கால் கட்டை விரல், நம்ம கை கட்டை விரலையும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடலாம். அதோட கால் கட்டை விரலையும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த ஹேர் ஃபால் வந்து அருமையாக குறைய ஆரம்பிக்கும். சும்மா ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா சுற்றியும் கீழே பாதத்துலேயும் நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அதே மாதிரி மேல் பகுதி எல்லாமே நல்லா சுற்றி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். தேங்க்யூ.